சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள் தாயார் பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்ரீவல்லிபுத்தூர்ல தாயார் பிறந்து பெரிய ஆழ்வார் வளர்க்கப்பட்டு கோதை நாச்சியாரா பேர் எடுத்தவங்க. இந்த உலகத்துக்கு ஆண்டாளால் கொடுக்கப்பட்ட திருப்பாவை. இந்த உலகமே திருப்பாவை கொண்டாடுது. ஆண்டாளை நம்ம வீட்டுல வச்சு சேவிச்சோம்னா நம்மளுடைய குழந்தைகள் மென்மேலும் வாழ்க்கையில மிகச் சிறப்பாக வளருவாங்க. ஆண்டாளை கும்பிட கும்பிட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அவங்க சந்திப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க ஆண்டாள் கையில இருக்கிற கிளியை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் கட்டினாள். வீட்டில் குழந்தை பிறக்கும் அதிகம். நம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி நல்ல ஒரு வளர்ச்சியும், நல்ல ஒரு செல்வம், நல்ல ஒரு புகழும் வாழ்க்கையில் மிக விரைவில் அடைவார்கள் என்பது ஐதீகம். ஆடி மாசத்துல பூரம் நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதாரம் செய்தாங்க. இந்த உலக மேன்மைக்கும் வளர்ச்சிக்கும் இவங்களை மிகப்பெரிய பாடுபட்டு பெருமாள் புகழ் திக்கெட்டும் பரவ செய்தாங்க. திவ்ய தேசங்கள்ல இந்த கோதை நாயகி சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள். சூடி கொடுத்த மாலையை பெருமாள் சூடி கொண்டு தேர் பவனி வருவார். திருப்பதி மலையில இருக்கின்ற பெருமாள். நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னா ஆண்டாள் கையில இருக்கிற கிளியே வாங்கிட்டு வந்து வீட்டுல கட்டுங்க. சுபிட்சம் பெற்று வாழ்வாங்க வாழ்க. இதை கேட்கும் பாக்கியம் அல்லது பார்க்கும் பாக்கியம் ஏற்பட்டா நீங்க வாழ்க்கையில் மிகச் சிறந்தவங்க.